இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2024 ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஒரு 80 கொஸ்டினுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்பந்தமான எல்லா நியூஸும் என்னுடைய சேனலில் அப்டேட் ஆகும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். First question, the enthalpies of combustion of rhombic sulfur and monoclinic sulfur are என்ன கேட்டுக்கிறாங்க? enthalpies of combustion of rhombic sulfur and monoclinic sulfur are. அப்போ அந்த enthalpies of combustion கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, find out the change of enthalpy. enthalpy சேஞ்சாக கேட்டுக்கிறாங்க. அப்போ மோனோக்ளினிக்லேருந்து ரோம்பிக்காக மாறுவதற்கான அந்த சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இந்த என்தால்பி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அப்போ டெல்கேச் நம்ம போட்டாச்சு. அப்போ இதில் எது வந்துட்டு எதுவாக மாறுது? ஸோ அப்போ மாறக்கூடியது என்ன? ரோம்பிக்கு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கிடுங்க. அப்போ டெல்கேச்சு நமக்கு ரோம்பிக் போட்டுக்கலாமா? ரோம்பிக் மைனஸ் டெல்கேச்சு இது வந்துட்டு என்ன? மோனோக்ளினிக். அப்போ இதனுடைய வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், டெல்கேச் ஆருக்கு என்ன? ரோம்பிக்கு வந்து -297. ஸோ -297.5 மைனஸ் அடுத்தது மைனஸ் தான் இருக்குது, -300 போட்டாச்சா? அப்போ இதில் என்ன ஆயிரும்? -297.5 இது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ +300. அப்போ +300 போட்டாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்குது? அப்போ -297 இங்கே 300 இருக்குது. அப்போ +2.5 நமக்கு வருது. இப்போ +2.5 இதில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் அப்போ இந்த ஆப்ஷன் ஏ, option A is the correct answer. Which one of the following is not an extensive quantity? இதில் வந்து எது வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் குவான்டிட்டி இல்லை அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ராபி, வால்யூம். அப்போ இதில் என்தால்பி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், என்ட்ராபி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், வால்யூமும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்படின்னா இது எல்லாமே டிபெண்ட் அப்பான் த மாஸ். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எனர்ஜி. அப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. இந்த ஃப்ரீ எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் 1 மோல், சரிங்களா, 1 மோல் அதே போல் 298 கெல்வினில் இது வந்துட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா. இது ஃப்ரீ எனர்ஜி வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் அட் 298 கெல்வின், அதாவது 25 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹீட் இன்டு ஒர்க் வித்தவுட் காம்பன்சேஷன். அப்போ எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒன் வேர்டு தான், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹீட் இன்டு ஒர்க் வித்தவுட் காம்பன்சேஷனுங்கிறது என்ன? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்தது இந்த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மஸ்ட் பி. அப்போ இதில் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு கொடுத்தாங்கனாலே என்னதான் வரணும் உங்களுக்கு? CP - CV = R. இதான் வந்துட்டு ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ CP இங்கே வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் போயிட்டுனா என்ன இருக்கணும் உங்களுக்கு? இந்த R இருக்குது. அப்போ CV அங்கே போயிட்டுனா R + CVயாக அது மாறும் இல்லையா? அப்போ இதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கணும். ஆனால் ஆப்ஷனில் அது இல்லை. இதில் ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது. அப்போ இதில் பாசிட்டிவ் போட்டிருந்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த கொஸ்டின்லேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அப்போ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு நம்ம உருவாக்கவும் முடியாது. எனர்ஜி cannot be created nor be destroyed. அது எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் ரிலேட்டட் டு என்ட்ராபி சேஞ்ச். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் ரிலேட்டட் டு என்ட்ராபி சேஞ்ச் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ என்தால்பி ரிலேட்டட் டு என்ட்ராபி. அப்போ ஒரு பக்கம் என்தால்பி இருக்கணும், இன்னொரு பக்கம் என்ட்ராபி இருக்கணும். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இந்த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிடுவோம். இப்போ ΔG = what? ΔH - T∆S. அப்போ இதில் இந்த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷனில் ΔG ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்துட்டு 0. அப்போ என்ன ஆகிரும் நமக்கு? இந்த ΔH = T∆S மாறிடும் இல்லையா? அப்போ இது 0னா ஃப்ரீ எனர்ஜி 0னா ΔH ஒரு பக்கம் வச்சுட்டிங்கன்னா TDS அடுத்த பக்கம் போயிடும். இப்போ நமக்கு வேண்டியது என்ன? இந்த ரிலேட்டட் டு என்தால்பி இல்லையா? அப்போ இந்த ΔH / T, Tயை கீழே கொண்டு வந்துவிடுங்க. அப்போ இங்கே என்ன மட்டும் தான் இருக்குது? ΔS மட்டும் தான் இருக்குது.
அப்போ இந்த ஆப்ஷன் எதில் கரெக்டாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஆப்ஷன் எதில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ டெல்ஹெச் வேப்பரைசேஷனுக்கு வேப்பரைசேஷன் விஐபி போட்டுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் டெல் எஸ் வேப்பரைசேஷன் வரணும். இப்போ டெல்ஹெச் பை டி இருக்குது, டெல் எஸ் வேப்பரைசேஷன். அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன் போடலை, இல்லை வேப்பரைசேஷன் போட்டதுனால ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட். இல்லை, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஐஸ் ஸ்கேட்டிங்? அதாவது ஐஸ் ஸ்கேட்டிங் பனிச்சறுக்கில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு குறையணும், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் வந்துட்டு குறையணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும், அந்த வாட்டரை விட இந்த ஐஸ் கட்டினுடைய டென்சிட்டி வந்துட்டு கம்மியாகிடும். அதனால தான் அங்கே வந்து மேலே வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பனிக்கட்டியாக இருக்கும். அப்போ இதில் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், த கண்டிஷன் ஃபார் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ஏ ரியாக்ஷன். கண்டிஷன் ஃபார் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ஏ ரியாக்ஷன். அப்போது டெல்ஜி லெஸ் தேன் 0. அப்போ டெல்ஜி வந்துட்டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்தது, ஃபார் ஏ சிஸ்டம் ஆஃப் டெஃபினைட் காம்போசிஷன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் சிக்மா NA d mu I is equal to 0. Very simple equation, simple question. Gibbs-Dugam equation is the correct answer. Rate constant for the reaction of the type A plus B gives product is. அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 1+1 இது வந்துட்டு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்துட்டு தேர்ட் ஆர்டர். சரிங்களா, இது வந்துட்டு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்தது, ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் NA கிவ்ஸ் ப்ராடக்ட். ரேட் ஈக்குவேஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ NA கிவ்ஸ் ப்ராடக்ட். அப்போ வெறுமனையாக ஏ கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும், இந்த ஆப்ஷன் வரும். வெறுமனையாக ஏ கொடுத்துருந்தாங்கன்னா dx by dt is proportional to a minus x the power 0 வரும். பட் இந்த n கொடுத்ததுனால நமக்கு என்ன வரும், dx by dt is directly proportional to a minus x power n. ஆப்ஷன் B is the correct answer. அடுத்து பாருங்க, கோல்டு நம்பர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் கொலாய்ட் ஆஃப் ஆல்புமின் இஸ். கோல்டு நம்பர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் கொலாய்ட் ஆஃப் ஆல்புமின் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 0.1 to 0.2 அந்த ரேஞ்சில் இருக்கும். 0.1 to 0.2 அந்த ரேஞ்சில் நமக்கு இந்த கோல்டு நம்பர் சொல்லுவோம்ல, அந்த கோல்டு நம்பர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் கொலாய்ட் ஆஃப் ஆல்புமின். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான இந்த கோல்டு நம்பர் இருக்கும். இந்த ஆல்புமினுக்கு பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2 அந்த ரேஞ்சில் இருக்கும். The reaction Zn2 plus 2E minus gives zinc the Nernst equation. அப்போ இதில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Nernst equation கேட்டுக்கிறாங்க. அப்போ Nernst equation என்ன, இந்த Nernst equation ஃபஸ்ட் நம்ம இதில் எழுதிக்கிடலாம். அதாவது E is equal to E0 minus 0.0591/2 என்ன வரும் உங்களுக்கு, log 1/Zn2 plus வரும். log 1/Zn2 plus. இப்போ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது, எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ பாசிட்டிவ்னா என்ன செய்யணும், நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனில் உள்ளதை அப்படியே நீங்கள் மாற்றி போடணும். அப்போ மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இது வந்துட்டு பாசிட்டிவாக மாறும். அப்போ E is equal to E0 plus 0.0591/2 இங்கே வந்து log Zn2 ப்ளஸ்ஸாக மாறிடும். log Zn2 ப்ளஸ். அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்க, இந்த இருக்குல்ல. அப்போ இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. அப்போ E is equal to E0 plus 0.0591/2 log Zn2 ப்ளஸ். அப்போது இதில் Zn2 ப்ளஸ் இது வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி. வேறு எதாவது இருக்கா பாருங்கள், இல்லை, இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 94th பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் என்னது தான், ஸ்டாண்டர்டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நம்ம என்ன செய்வோம், ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட நிறைய ரியாக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், ஃபார் 0.0128 நார்மல் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆஃப் 25 degrees Celsius lambda gamma is equal to 14.4 mole centimeter square equivalent.
and lambda infinity 391 moles centimeter square equivalent. Calculate Ka. இது வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா வெரி வெரி சிம்பிள், ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமே கிடையாது. என்ன பண்ண வேண்டியது தான், ஃபார்முலா என்ன, இந்த ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்ன வரும் உங்களுக்கு, இந்த சி ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த ஆல்ஃபா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபாங்கிறது என்ன, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார்முலா என்ன, லேம்டா பை லேம்டா லேம்டா நாட்டு இல்லையா. அப்போ கீழே வந்து என்ன, இன்ஃபினிட்டி. அப்போ இதில் இன்ஃபினிட்டி வந்து கீழே இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ 14.4 டிவைட் பை 391 14.4. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா, நான் வந்து கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது, 14.4 டிவைட் பை 391. நான் வந்து கால்குலேட்டரில் போடுறேன், எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா 0.0368. அப்போ நமக்கு இங்கே ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சி ஆல்ஃபா ஸ்கொயர், அப்போ ஆல்ஃபாவை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த 0.03 நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 0.0368 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி நம்ம அப்புறம் போட்டுவிடுவோம் இன்ட்டு 0.00135 நமக்கு இதில் வருது சரிங்களா. இப்போ நமக்கு இதில் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 0.0128 கொடுத்துக்கிறாங்களா. அப்போ அது கூட 0.0128 நான் மல்டிப்ளை பண்ணுறேன், எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 0.0000173 நமக்கு வருது, 173. ஓகே, அப்போ இந்த ரேஞ்சில் வருது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிடலாம் இதில், அப்போ 1.7 நம்ம எடுத்துக்கிடலாம் இல்லையா. அப்போ அப்ராக்சிமேட்டாக 1.173 வரும். அப்போ இதை நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போது எங்கே வந்து என்ன பண்ணிருங்க 1 2 3 4 5 புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா என்ன வந்துடும் 1.73 வரும். 10⁻⁵ சரிங்களா. சரி, அப்போ ஆப்ஷன் என்ன வருது, அப்போ இதில் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கேல்வனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் அயன். கேல்வனைசிங் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிங்க் தான் சரிங்களா. சிங்க், கேல்வனைசிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் அயன் வித் சிங்க், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கேல்வனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விச் மெட்டல் அயன் இஸ் யூஸ் டு ஆக்சிடைஸ் ஏஜி டு ஏஜி ப்ளஸ். ஏஜி இந்த சில்வர் மெட்டலை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த விச் மெட்டல் அயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சரிங்களா. காப்பரை தான் நம்ம வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ என்னாகும், இந்த ஏஜி ப்ளஸில் ஏஜில் உள்ள ஒரு எலக்ட்ரானை வாங்கி காப்பர் 2+ காப்பர் +1 அது மாறும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கால்குலேட் தி இஎம்எஃப் ஆஃப் த எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல். ஹெச்ஜி சிங்கு அதில் C1 கொடுத்துருக்காங்க, சிடன் 2+ ஹெச்ஜி சிங்கு C2 கொடுத்துருக்காங்க. C1 C2ங்கிறது கான்சன்ட்ரேஷன், அவ்வளோதான். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிங்க் அமல்கம்ஸ் ஆர் கிவன், அது கொடுத்துட்டாங்க. C1 C2 இதில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கிறாங்க, இந்த இஎம்எஃப் கேட்டுக்கிறாங்க. இஎம்எஃப் ஆஃப் த செல் எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படிங்கிறத கேட்டாங்க. அப்போது என்ன செய்யணும், ஃபார்முலா என்ன, அப்போ ஃபார்முலா வந்துட்டு என்ன பாருங்க, அப்போ E = அப்போ என்ன வரும் -0.059/2 இதில் பார்த்தீங்கன்னா லாக். அப்போ இதில் எது ரிடியூஸ் ஆகுது எது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அப்போ செட்டன் 2+ வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது, செட்டன் 2+ அப்போ ஆக்சிடைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனோடில் என்ன நடக்குது, கேத்தோடில் என்ன நடக்குது. அப்போ இது என்ன, அப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கணும், அடுத்தபடியாக கேத்தோடில் இந்த ரிடக்ஷன் நடக்கணும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், இந்த லாக் C2/C1. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிடாக்ஸ் மேலே வந்து ரிடக்ஷன், கீழே வந்து ஆக்சிடேஷன். அப்போ இங்கே ரிடக்ஷன் நடக்குது, அதனால் நம்ம மேலே போட்டோம் C2, C1 என்ன போட்டோம், கீழே போட்டோம். இப்போ நீங்கள் அதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான், வேறு எதுவுமே இல்லை. -0.0591/2 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, அதெல்லாம் 2 போட்டுருக்குறோம். அதுக்கப்புறமா லாக் C2. அப்போ இதில் C2 உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பாருங்கள், அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. C2 பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 2/100 இருக்குது, அதை அப்படியே போடுங்க. C2 வந்து 2/100. அதுக்கப்புறமா C1 பார்த்தீங்கன்னா 4/100. அப்போ நம்ம கீழே தான் போடணும், கீழே வந்து 4/100 போடணும். இப்போ 100 மேலே கொண்டு போயிருமா, அப்போ 100 மேலே கொண்டு போயாச்சு, 4 கீழே கொண்டு வந்தாச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோமா, 100 கேன்சல் பண்ணிடலாம்.
இப்போ 2 4 இருக்குது. அப்போ 1/2 கிடைக்கும். இப்போ log 1/2 நமக்கு வருது. அப்போ இங்கே நமக்கு மைனஸ் எவ்வளோ வருது, மைனஸ் 0.059 டிவைட் பை 2 இன்ட்டு log 0.5 சரிங்களா, log 0.5. அப்போ log 0.5ல் வருது. அப்போ கண்டிப்பாக அது மைனஸில் தான் வரும் சரிங்களா. அப்போ 0.5ல் வருது, மைனஸில் வருது. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ log வேல்யூ நான் வந்து கால்குலேட்டரில் போடுறேன் இல்லை. log வேல்யூ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் போட்டால் எவ்வளோ வருது அப்படி பார்த்தீங்கன்னா log 0.5க்கு எவ்வளோ வருது, மைனஸ் 0.031 வருது. அதுக்கப்புறமா இதை டிவைட் பண்ணிக்கிடுங்க. டிவைட் பண்ண எவ்வளோ வருது, இதை வந்துட்டு 0.059 டிவைட் பை 2. அப்போது 0.0295. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 0.0295 மல்டிப்ளை 0.301. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 0.0088 நமக்கு வருது. 0.0088. அப்போ நீங்கள் 3 புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா 8.8 இன்ட்டு 10⁻³ அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே வருதுன்னு பாருங்கள். 8.8 இன்ட்டு 10⁻³ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின், த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் 1.54. ரேட் கான்ஸ்டன்ட் கே கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளவு 1.54 இன்ட்டு 10⁻³ அதுக்கு அடுத்தது கேட்டிருக்காங்க டி ஹாஃப் கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸியாக எழுதிடலாம். டி ஹாஃப் எவ்வளவு 0.693 டிவைட் பை கே. கேக்கு பல வேல்யூ போட்டுடலாமா. இப்போ 1.54 இன்ட்டு 10⁻³ போட்டாச்சு. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கிடுங்க. நான் கால்குலேட்டர் டிவைட் பண்ணுறேன். அப்போ 0.693 டிவைட் பை 1.54 எவ்வளோ வருது, 0.45 வருது. எவ்வளோ வருது 0.45. இப்போ இதில் 10⁻³ இருக்கா, மேலே கொண்டு போகிறேன். அப்போ எவ்வளோ ஆயிரும், 10⁻³ ஆயிரும். அப்போ நீங்கள் 10⁻³ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆயிரும், அப்போ இந்த 1 தள்ளி வச்சுருங்க, அடுத்த 1 அடுத்த ஒரு 0. அப்போ 450 செகண்ட். 450 செகண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் த ஸ்லோப் ஃபார் த கிவன் பிளாட் ஆஃப் ln k வெர்சஸ் ரெசிப்ரோக்கல் டெம்பரேச்சர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கிறாங்க, இந்த நான்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் இதில் வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. இப்போ நான்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிக்கிடுங்க. இப்படி எழுதுங்க. அப்போ ln k இஸ் ஈக்குவல் டு ln a மைனஸ் EAA பை RT. அப்போ இதில் என்ன ஃபார்மில் இருக்கும், y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஃபார்மில் இருக்கும். அப்போ இது வந்துட்டு சி, ln a வந்துட்டு சி. அப்போ இங்கே தான் நமக்கு என்ன இருக்குது, mx இருக்குது. அப்போ இதில் இந்த எக்ஸுங்கிறது என்ன 1/t அதான் இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா. ln k வந்து y, 1/tங்கிறது என்ன இந்த எக்ஸு. அப்போ 1/t போனால் ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் 1/t போகுதுன்னு வைங்க, 1/t போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் EA பை ஆர். அப்போது மைனஸ் EA பை ஆர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி இதாக இருக்குதா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்லை அப்போ இப்போதைக்கு நம்ம இத்தனை 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் நாம் ரிமைனிங் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய மார்க்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.